வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நம்பர் ஒன்னாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு மனிதனை மனிதன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனை சக மனிதன் ஒரு கை ரிக்ஷா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு மாடு இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போகிறத என்னன்னு சொல்கிறது? எந்த அடிப்படையில் இதை ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மனிதனை மனிதன் இழுத்து கொண்டு செல்கிறான். கொடுமையான விஷயம். நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த கை ரிக்ஷா இருந்தது. அந்த காலத்தில் இருந்தது. அந்த ரிக்ஷாவை நிறுத்திட்டு அப்படியே பக்கத்தில் நின்றுருப்பாங்க. வரியாப்பா அப்படின்னா 1 அணா கொடு, 2 அணா கொடு, 3 அணா கொடுன்னு ரொம்ப சொற்ப வாடகை தூரத்தை பொறுத்து ஏற்றிட்டு இழுத்துக்கிட்டே போய் இறக்கி விடுவாங்க. அதில் உட்கார்ற ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக இருப்பாங்க. பாவம். அதுவும் இந்த ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி வந்தால் பரவாயில்ல. உசிலைமணி மாதிரி ஆட்கள் தான் நிறைய வருவாங்க. அவங்க தலையெழுத்தது. இந்த விஷயத்தை 50 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இந்த கை ரிக்ஷாவை ஒழிச்சிட்டார். இது இனிமேல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஆறுதல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சைக்கிள் ரிக்ஷா இருந்தது. அது இழுக்காம சைக்கிளை மிதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரிக்ஷாவில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவில் ஒரு பாலம் ஒன்று இருக்கும். அது வரைக்கும் ஒரு சைக்கிள் ரிக்ஷா மிதித்து கொண்டு வருவார். பாலத்துக்கு கீழே வந்தவுடனே பார்ட்டி 2 பேர் இருந்தாங்கன்னா ஆம்பளை மட்டும் அதில் இறங்கிடுவார். 2 ஆம்பளை இருந்தால் 2 பேரும் இறங்கிட்டு பின்னாடி அப்படியே லேசாக கை கொடுத்து தள்ளிகிட்டே வருவாங்க. அந்த உச்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் வண்டியை நிறுத்திட்டு 2 பேரும் ஏறிக்குவாங்க. அவர் சல்லுன்னு போயிடுவார். பாலத்திலலாம் சைக்கிள் ரிக்ஷாவாக இருந்தாலும் மிதித்து ஏற்ற முடியாது. ஆட்டோ மாதிரியெல்லாம் ஏறாது. இந்த கை ரிக்ஷாவை இழுத்து செல்பவராக நமது மாபெரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாபு அப்படின்னு ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. முழு நீள படம் பூராமே அவர் கை ரிக்ஷா ஓட்டுறவராக தான் வருவார். ரொம்ப ஏழையாக தாடி மீசையோட பைதாமல் இருப்பார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்காது. ரொம்ப நல்ல படம், ரொம்ப உருக்கமான படம். பார்த்தாலே ஒரு மாதிரி அழுகுதான் வரும். அந்த கை ரிக்ஷா இப்போ முழுவதுமாக ஒழிஞ்சிருச்சா? இது மனுஷன் எடுக்கிற காரணத்தினால பல நாடுகளில் ஒழிச்சிட்டாங்க, சுத்தமாக ஒழிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் பாருங்க, நம்ம நாட்டில் உள்ள கல்கத்தாவோ கொல்கத்தாவோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அந்த ஊரில் இன்னும் இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி தினமலர் பேப்பரில் போட்டிருந்தாங்க. தான் இந்த ரோட்டில் தண்ணியில் பார்த்தா வெறுங்கால் மாதிரி தான் தெரியுது. அந்த வெறும் காலோட 2 பேரை வச்சு இந்த கை ரிக்ஷாக்காரர் இழுத்துட்டு வர்றாரு. அதை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அதில் ஒரு ஆள் நல்லா குண்டாக தான் இருக்கார். எப்படி இழுப்பார் பாவம். இது எப்போ ஆரம்பிச்சது தெரியுங்களா? 1880 ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அது ஒழியலை. இத்தனைக்கும் அதில் பல கட்சிகளை சேர்ந்த முதல்வர்கள் அந்த மாநிலத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஏனோ தெரியல, அதை உடைக்கவே முடியல. இதுவரைக்கும் அது நிறுத்தப்படவில்லை. இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப மனதுக்கு தாங்கலான விஷயம். சாதாரண ஒரு மனுஷன் கீழே விழுந்தாலே ஐயோ நம்ம பதறோம் இல்லைங்களா? அவனுக்கு அடியே பட்டிருக்காது, சும்மா தடிக்க விழுந்திருப்பான், அவ்வளோதான், ஒன்றும் ஆயிருக்காது. ஆனால் நம்ம பதறோம். அதே மனிதன் இன்னொரு கை ரிக்ஷாவில் ஏறி உட்காந்துட்டு போப்பா அப்படின்னு, அதுலேயும் அவன் 8 அணா கேட்டால் 6 அணா தான் தருவேன், 5 அணா தான் தருவேன்னு வேற அந்த காலத்தில் பேரம். கொடுமை. இன்னைக்கு இளைஞர்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியுமா? தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் டப்புன்னு ஒரு செல்ஃபோன் எடுக்கிறீங்க, ட்வைன் என்னமோ அமுத்துறீங்க, ஊபர் வருது, அது வருது, இது வருது, ஓலா வருது, என்னமோ ஒன்று வருது. பத்தாவதுக்கு இப்போ 2 வீலரே வருது. கை ரிக்ஷா பற்றி உங்களுக்கு தெரியாது தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை போல் அவனும் ஒரு மனிதன். அவனுடைய வருமானத்துக்காக, அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் இந்த வேலையை செய்கிறான். இப்போ எப்படி நம்ம மனித மலத்தை மனிதனே அள்ளக்கூடாதுன்னு நிறைய பேசுகிறோம்ல, அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? அந்த ரிக்ஷா ஓட்டுறதுக்கு நிறைய திறமை வேணும். சரசரன்னு எழுத்துட்டு போக முடியாது. கொஞ்சம் மேலே தூக்குனாங்கன்னா அந்த கையை பின்னாடி இருக்கவங்க 2 பேரும் பின்னாடி சாஞ்சிடுவாங்க. ரொம்ப கீழே இறக்குனா முன்னாடி உட்காந்துரும், இழுக்க முடியாது. அந்த 2க்கு நடுவில் அந்த பேலன்ஸ் பண்ணிங்க, அருமையாக இழுத்துட்டு போவாங்க. பெரும்பாலும் அதில் விபத்து நடந்ததாக பெருசாக தெரியல. ஆனால்
அந்த நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, அந்த செயல்பாடு அது இதயத்தை ரொம்ப பாதிக்கும். பார்க்கலாம் எதிர்காலத்தில் இதை ஒழியுமான்னு பார்ப்போம். அதுக்காக உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க. இன்றைய இளைஞர்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும், பொது அறிவு இருக்குது, யோசனைகள் இருக்குது. அதுலேயும் இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்களில் முன்னேறி இருக்கோம். என்ஜினியரிங்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணி அதை ஒழிக்கலாமான்னு கொஞ்சம் பாருங்கள். மனசுக்கு சங்கடமாக இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள். இதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு சிந்தனைக்கு உரியதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.